கிறிஸ்துவிலே அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய நாளிலே நாம் திருக்குடும்ப விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திருக்குடும்ப விழா என்பது புனிதமான குடும்பம், நல்ல குடும்பம். சூசை, ஜேசு, மரியாள் போன்ற 3 அழகிய மனிதர்களால் எடுத்துக்காட்டாக வாழப்பட்ட ஒரு குடும்பம் தான் இந்த திருக்குடும்பம். அன்பானவர்களே, 2ஆம் வத்திக்கான் சங்க ஏட்டிலே இன்றைய உலகில் திருச்சபை கௌடியம் எக்ஸ்பிரஸ் என்பார்கள். அந்த ஏட்டிலே திருமணம், குடும்பம் என்பது ஒரு அழைப்பு என்று கூறப்படுகின்றது. ஃபாதராக போகிறாங்க, சிஸ்டர்ஸுக்கு போகிறாங்க, அதை அழைப்பு என்பார்கள். கடவுள் அவர்களை அழைக்கின்றார், அதை அழைத்தல் என்பார்கள், வொகேஷன். அதே போன்றுதான் அன்பானவர்களே, குடும்பம், திருமணம் என்பதும் ஒரு அழைப்பு. குருவாக இருக்கின்றார்கள், அந்த அழைப்பு என்பது மிகவும் உயர்ந்தது. திருமணம் முடித்திருக்கின்றார்கள், குடும்பமாக இருக்கின்றார்கள், அந்த அழைப்பு என்பது சற்று குறைந்தது என்று அல்ல. திருமுழுக்கின் மூலமாக நாம் அனைவருமே பொது குருத்துவத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளோம். அதிலும் கடவுள் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து குறிப்பாக தமது பணிக்காக பணிக்குருத்துவத்தில் அமர்த்தி இருக்கின்றார். நாங்கள் செய்வது பணிக்குருத்துவம், ஆனால் திருமுழுக்கின் மூலமாக நாம் அனைவருக்கும் பொது குருத்துவத்திலே பங்கெடுக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். அதனால் அன்பான மக்களை நாம் நினைத்து கொள்ள வேண்டும், திருமணம், குடும்பம் என்கின்ற அந்த அழைப்பு, அந்த அழகிய அந்த அழகு ஆனது குருத்தவம், துறவரம் என்பதற்கு சற்று கீழான ஒரு அழைப்பு அல்ல. அதே நிலையில் இருக்கின்ற ஒரு அழைப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனாலே தான் அன்பானவர்களே, 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பின்பு வந்த சுற்றுமடல்களில் எல்லாம் குடும்பத்தை பற்றி அதிகமாக பேசத் தொடங்குகின்றார்கள், குடும்பத்தை பற்றி அதிகமாக எழுதத் தொடங்குகின்றார்கள். குடும்பம் என்பது அன்பானவர்களே, 2ஆம் அருளப்பர் சின்னப்பர் அழகாக கூறுவார், டொமஸ்டிக் சர்ச் என்பார்கள். ஒரு குட்டி திருச்சபை. ஒரு ஆலயத்திலே, ஒரு பங்கிலே, ஒரு பங்கு குருவானவர் மூலமாக எவ்வாறு இறை மக்கள் வழிநடத்தப்படுகின்றார்களோ அதே போன்று குடும்பங்களிலே தாய் தந்தை மூலமாக பிள்ளைகள் வழிநடத்தப்படுகின்றார்கள். பிள்ளைகள் மூலமாக தாய் தந்தையர்கள் வழிநடத்தப்படுகின்றார்கள். எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு பிரஜையை, நல்ல ஒரு மனிதரை குடும்பம்தான் வழங்குகின்றது. அன்பானவர்களே, குடும்பம் ஒரு அடிப்படை அழகு. ஒரு குருவாக நான் இருந்து வந்தது கூட ஒரு குடும்பத்தில் தான். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு குடும்ப அழகில் இருந்து வந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனது குடும்பத்தில் நான் எதை கற்றுக்கொண்டேனோ, எனது தாய் தந்தையிடமிருந்து எதை நான் பார்த்து பழகினேனோ, அறிந்து கொண்டேனோ, கற்றுக்கொண்டேனோ, அதையே தான் நான் வாழ முடியும். உங்கள் குழந்தைகள் எதை உங்களிடம் பார்க்கின்றார்களோ, எதை உங்களிடமிருந்து கற்றுக்கொள்கின்றார்களோ, சிறு வயதிலிருந்து எதன் மூலமாக உங்களை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அதையே தான் அவர்கள் வாழ்வாக கொள்வார்கள். அதனாலே தான் திருச்சபையானவள் அழகாக சொல்லுகின்றாள், குடும்பம் ஒரு கொட்டி திருச்சபை. அதனாலே தான் பெற்றோர் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இங்கு திருமணமான பலர் இருக்கின்றீர்கள். திருமணம் என்பது அன்பானவர்களே ஒரு அழகிய அழைப்பு. தொடக்க நூலிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம், மிகவும் அழகான ஒரு கவிதை என்பார்கள். கணவன், மனைவி இவர்கள் தங்கள் தாய் தந்தையை விட்டு ஒன்றாக இருப்பார்கள், ஒரே உடலாய் இருப்பார்கள், ஒரே இரத்தமும் சதையுமாக இருப்பார்கள்.
நம் ஆலயத்திலே திருமணம் செய்த நாட்களை நீங்கள் நினைத்து பார்க்க, உங்களுடைய திருமண நாட்களை ஆலயத்திலே வைத்து கரங்களை பிடித்து கொண்டு, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன், கான்ஸ்டன்ட் என்பார்கள். இதை அந்த வார்த்தை கூறிய அடுத்த கணமே இருவரும் அன்பானவர்களே ஒரு உடலாகின்றார்கள். கடவுளுக்கு முன்னால், திருச்சபைக்கு முன்னால் சாட்சியாக பலர் சூழ்ந்திருக்க, அந்த இடத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் கூறுகின்றார்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருப்பேன். அன்பானவர்களே, இன்று நாம் அந்த வாக்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பிரமாணிக்கமாக இருக்கின்றோமா? குடும்பத்திலே நோய் நொடிகள் வரும்பொழுது என்னால் என் கணவனை, மனைவியை, பிள்ளைகளை பார்க்க முடிகின்றதா என நாம் சிந்திக்க வேண்டும். வயது போன பெற்றோரை பிள்ளைகளாகிய எங்களால் நோய் நொடிகளிலே கஷ்டங்களை பார்க்க முடிகின்றதா என நாம் சிந்திக்க வேண்டும். பல குடும்பங்களிலே செல்வாக்காக இருக்கலாம், பணம் பொருளோடு இருக்கலாம். ஒரு சில குடும்பங்களிலே நடுத்தரமாக இருக்கலாம். இன்னும் சில குடும்பங்களிலே மிகவும் வறுமை கோட்டில் இருக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, நம் பெற்றோர் ஒருபோதும் நம்மை கைவிட்டதில்லை. திரு குடும்பத்திற்கு சாட்சியாக இன்றும் நமது சமுதாயத்தில் பல குடும்பங்கள் இருக்கின்றன. எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் எமது தந்தை, எமது தாய் எமக்கு உணவு தராமல் விடுவதில்லை. என் மகன் நன்றாக உண்ண வேண்டும், எனது பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், எனது கணவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வாழ்கின்ற அந்த வாழ்க்கை தான் அன்பானவர்களே ஒரு திரு குடும்ப வாழ்க்கை. இன்று இந்த பிரசங்கத்தை நான் சொல்லும் பொழுது உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் நினைத்து பார்க்கின்ற அவ்வாறு நாங்கள் இருக்கின்றோமா என்று. அன்பானவர்களே, திருமணத்திலே முக்கியமான 2 பண்புகள் உண்டு. யூனிட்டி அண்ட் இன்டிசோலபிலிட்டி என்பார்கள். யூனிட்டி என்றால் ஒற்றுமை, இன்டிசோலபிலிட்டி என்றால் இணை பிரியாத தன்மை. திருமணத்தை யாராலும் பிரிக்க முடியாது. திருமணம் என்பது கான்ட்ராக்ட் அல்ல, கான்ட்ராக்ட் என்பார்கள் அன்பானவர்களே, கவனன்ட், உடன்படிக்கை. கான்ட்ராக்ட் என்று சொன்னால் கம்பெனிகள், வியாபார தலங்களிலே 2-3 வருடங்களுக்கு நான் இங்கு வேலை செய்கின்றோம், அதற்கு பிறகு நாங்கள் இங்கிருந்து சென்று விடுவோம். கான்ட்ராக்ட். திருமணம் என்பது கான்ட்ராக்ட் அல்ல. திருமணம் என்பது உடன்படிக்கை, கவனன்ட். நாம் திருச்சபை முன்னிலையிலும், திரு குருவானவர் முன்னிலையிலும், கடவுள் முன்னிலையிலும், பொதுநிலை திருமக்கள் முன்னிலையிலும் நாம் எடுக்கின்ற சத்தியம் அன்பானவர்களே உடன்படிக்கை. நான் உனது கடவுளாக இருப்பேன், நீ எனது மக்களா இரு என்று அன்று கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லியிருந்தார் அன்பானவர்களே. ஆனால் இஸ்ராயல் மக்கள் கேட்கவில்லை. போலியான கடவுள்களை வழிபட்டார்கள், தவறான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனால் கடவுள் அவர்களை கைவிடவில்லை. அன்பானவர்களே, குடும்பமும் அதே போன்றுதான். சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கெல்லாம் குடும்பத்திலே இன்று விவாகரத்து கேட்கின்றார்கள். ஃபெமிலியாரிஸ் கன்சோர்ஷியா, கௌடியம் எஸ்பஸ் போன்ற வத்திக்கான் சங்க திருச்சபையின் ஏடுகளிலே அழகாக சொல்லுகின்றார்கள். தனித்துவமான இண்டிவிஜுவலிசம் என்பார்கள். தனி நபர் எண்ணம். நான் உழைக்கின்றேன், நான் பெண் தான், நான் உழைக்கின்றேன், என்னால் வாழ முடியும், நான் உழைக்கின்றேன், என்னால் வாழ முடியும் என்ற தனித்தனமான எண்ணம், இண்டிவிஜுவல் தாட், இண்டிவிஜுவலிசம் வேண்டாம் குடும்பங்களில் அன்பானவர்களே. நான் உழைக்கின்றேன், எனது கணவரும் உழைக்கின்றார், எங்களால் இணைந்து இந்த குடும்பத்தை நடத்த முடியும் என்ற அந்த எண்ணம் தான் வர வேண்டுமே ஒழிய அந்த ஈகோ, பெருமை குணம் குடும்பத்திலே வளரும் பொழுது அன்பானவர்களே அங்கு பிளவு ஏற்படும். அண்மையிலே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி தொலைபேசியிலே என்னோடு பேசும் பொழுது அழுகின்றாள். எனது கணவர் கடந்த 2 நாட்களாக என்னை பேசிக்கொண்டே இருக்கின்றார், நான் விவாகரத்து வாங்க போகின்றேன் என்று, டிவோர்ஸ். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 2 நாள் கணவன் பேசியதற்காக
விவாகரத்து வாங்குகின்ற சமுதாயமாக எமது சமுதாயம் மாறிவிட்டது. அன்பானவர்களே, தவறு. விவாகரத்து என்பது எமது திருச்சபையிலே இல்லை. அவ்வாறு பொதுநிலையினர் கடவுள் முன் செய்த அந்த திருமண வாக்கை நாம் விவாகரத்து என்று இலகுவிலே பிரித்து விட முடியாது. அதனாலே தான் அன்பானவர்களே, குடும்பத்திலே ஒருவர் மற்றவர் மத்தியிலே விட்டு கொடுப்பு, புரிந்துணர்வு, அன்பு, பாசம் முதலிய பண்புகள் வளர வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்களே, குடும்பங்களிலே வருகின்ற இளம் குடும்பங்களிலே வருகின்ற பிரச்சனைகள் அபோஷன் என்பார்கள், கருச்சிதைவு. அன்பானவர்களே, திருச்சபை ஹியூமன் டிக்னிட்டி என்பார்கள், மனித மாண்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. கருவிலே இருக்கின்ற குழந்தைக்கும் உயிர் உண்டு, கருவிலே இருக்கின்ற குழந்தைக்கும் வாழ்வுண்டு. கருவிலே இருக்கின்ற அந்த உயிரும் கடவுளுடைய உயிர், கடவுளுடைய பிள்ளைகள். அந்த உயிரை எடுப்பதற்கு எமக்கு தகுதி இல்லை என்பதை திருச்சபை அழகாக நமக்கு கூறுகின்றது. ஹியூமன் டிக்னிட்டி, மனித மாண்பு முக்கியம். அன்பானவர்களே, அது பெரிது ஆக வளர்ந்த ஒருவராக கூட இருக்கலாம், கருவிலே இருக்கின்ற சிசுவாக கூட இருக்கலாம். அதற்கும் கூட மாண்பு, மனித மாண்பு என்ற ஒன்று உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைய நாளிலே நாம் திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அன்பானவர்களே, இது வெறும் விழாவாக இருந்துவிடக்கூடாது. நமது குடும்பங்களுக்கும் ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும். அர்ப்பண வாழ்விலே உறுதியாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழுங்கள். கணவன் மனைவியை அன்பு செய்யுங்கள், மனைவி கணவரை அன்பு செய்யுங்கள், பிள்ளைகள் பெற்றோரை அன்பு செய்யுங்கள், பெற்றோர்களே பிள்ளைகளை அன்பு செய்து வாழுங்கள். பிரச்சனைகள் உண்டு, சவால்கள் உண்டு. மறைந்த பாப்பரசர் பிரான்சிஸ் அழகாக சொல்லுவார், முகில்கள் இல்லாத வானத்தை காட்டுங்கள், முகில்களற்ற வானத்தை காட்டுங்கள், அலைகள் இல்லாத கடலை காட்டுங்கள். அப்படி இருக்க முடியாது. கடல் என்றால் அலை உண்டு, வானம் என்றால் முகில்கள் உண்டு, வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஜோசேப்புக்கு கூட இருந்தது கஷ்டம், மரியாளுக்கு இருந்தது கஷ்டம். எவ்வாறு இந்த சமுதாயத்திலே நான் தூய ஆவியால் கருத்தரிக்கப்பட்டுள்ளேன் என்று கூற முடியும்? இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கஷ்டம். எவ்வாறு என் மனைவி என்னோடு இருப்பதற்கு முன்பே கருத்தரித்துள்ளார், இவள் தூய ஆவியால் தான் கருத்தரித்துள்ளாள் என்று நான் எவ்வாறு இந்த சமுதாயத்துக்கு சொல்ல முடியும்? கஷ்டம். ஆனால் வாழ்ந்து காட்டினார்கள். அன்பானவர்களே, அதுதான் திருக்குடும்பம், அதுதான் திருக்குடும்ப வாழ்க்கை. அத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ நாம் தொடர்ந்தும் இறைவனிடம் வேண்டுவோம். நமது குடும்பமும் இந்த சமுதாயத்திலே, இந்த பங்கிலே நல்ல ஒரு திருக்குடும்பமாக வாழ வரம் வேண்டி தொடர்ந்தும் நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம்.